வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். ஆண் பெண் என்கிற இயற்கையான அடையாளங்களோடு தான் நாம் பிறக்கிறோம். ஆனால் பிறந்ததற்கு பிறகு நாம் பல்வேறு விதங்களில் அடையாளப்படுத்தப்படுகிறோம். நம்ம குடும்பம் நமக்கு ஒரு பெயர் வைக்குது. குடும்பம் சார்ந்த அடையாளம், சமயம் சார்ந்த அடையாளம், இனம் சார்ந்த அடையாளம், ஊர் சார்ந்த அடையாளம் என்று பல்வேறு அடையாளங்கள் நமக்கு அதற்கு பிறகு பணி சார்ந்த அடையாளம், திறன் சார்ந்த அடையாளம், குணம் சார்ந்த அடையாளம் என்று பல்வேறு அடையாளங்கள் நமக்கு தீர்மானிக்கப்படுகிறது. இதுல ஒரு 4-5 அடையாளங்களை குறித்து இன்றைக்கு நாம் பேச வேண்டும். ஒன்று பிசிக்கல் ஐடென்டிட்டி. குண்டா இருப்பார் சார், ஒல்லியா இருப்பார் சார், உயரமா இருப்பார் சார், கை கால்லாம் கொஞ்சம் அந்த விரல்லாம் நீளமா இருக்கும் சார் சொல்லி உருவம் சார்ந்து அடையாளப்படுத்துகிற பிசிக்கல் ஐடென்டிட்டி. ரெண்டாவது இன்டலெக்சுவல் ஐடென்டிட்டி. நல்லா படிப்பாரு சார், நல்லா எழுதுவாரு சார், மேடையில் கூட நல்லா பேசுவாரு சார், நல்ல விஷயம்லாம் சொல்லுவாரு சார், நல்லா அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாரு சார் அப்படின்னு அறிவு சார்ந்த இன்டலெக்சுவல் ஐடென்டிட்டி. மூன்றாவது மென்டல் ஐடென்டிட்டி, அதாவது எமோஷனல் ஐடென்டிட்டி ஆர் மென்டல் ஐடென்டிட்டின்னு சொல்லலாம். அது என்னன்னா சார் ரொம்ப அன்பானவர் சார், அமைதியா இருப்பார் சார், கோவவே பட மாட்டார் சார் அப்படின்ட்டு நம்முடைய மனம் சார்ந்த அடையாளம் ஒன்று இருக்கிறது. இந்த 3 அடையாளங்களை தாண்டி அல்லது இந்த 3 அடையாளங்களும் சரியான விதத்தில் வெளிப்படுவதற்கு 4வது ஒரு அடையாளம் தேவைன்னு சொல்றாங்க. அது என்னதான் இன்ட்ராக்ஷன் ஐடென்டிட்டி. அது என்னன்னா தொடர்பு படுத்துகிற அடையாளம். சக மனிதனோடும் சமூகத்தோடும் நீ எப்படி தொடர்புறுகிறாய் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அடையாளம். இதுக்கிடையில நம்ம ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது நீங்க யோசிப்பீங்க, அதை சொல்லாம விட்டுட்டாருன்னு. ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டி எங்க வருதுன்னா, இந்த 4 ஐடென்டிட்டியையும் சரியா சமூகத்தோடும் சகபரித்தரோடும் தொடர்பு கொள்ளுகிற பொழுதுதான் ஒரு உண்மையிலே பக்தியான மனுஷங்க, விசுவாசமான மனுஷங்க, கடவுளுக்கு பயந்த மனுஷங்கன்னு எப்போ சொல்லுவானா, அந்த ஐடென்டிட்டி எப்போ வரும்னா, சக மனிதன ஃபெலோ பீயிங்ஸோட நீ எப்படி இருக்கிற, சமூகத்தோட நீ எப்படி இருக்கிற. எனவே மற்ற அடையாளங்கள் எல்லாம் சிறந்திருந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தா கூட பிரயோஜனம் கிடையாது. உன்னுடைய உடல் சார்ந்த, அறிவு சார்ந்த, மனம் சார்ந்த அடையாளங்களை தொடர்பு சார்ந்த அடையாளங்களாக. எங்க தெருவில் அவர் எல்லாரோடையும் பேசுவார் சார், நல்லா பழகுவார் சார், எங்க ஊருக்கு ஒரு பிரச்சனைனா முன்னால வந்து நிப்பார் சொல்றாங்களா, இதுதான் தொடர்புடைய அடையாளம், இன்ட்ராக்ஷன் ஐடென்டிட்டின்னு சொல்லுங்க. எப்படி தொடர்பு படுகிறோம், சக மனிதனோடும் சமூகத்தோடும் எப்படி தொடர்பு படுகிறோம் என்பதை பொறுத்துத்தான் உன் சமய அடையாளமே தீர்மானிக்கப்படும். அதனால பக்தியுள்ள மனுஷன் பா, கடவுளுக்கு பயந்த மனுஷன் பொழுது, ஆனால் தான் ஒழுங்கா இருக்காங்கன்னு சமூகம் சொல்லும். எனவே நாம் இந்த அடையாளங்களை குறித்து அதிகம் கவனப்பட வேண்டும். இவை எல்லாவற்றை விட கடவுளுடைய பிள்ளை என்கிற அடையாளம் நமக்கு முதலாக இருக்கும். இறைவன் நம்மை நம்முடைய பிள்ளையாக அங்கீகரித்த ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கார். எனவே என்னுடைய அடையாளங்களை பாதுகாத்துக் கொள்ளுவது, நாம் எவ்விதத்தில் அடையாளப்படுத்தப்பட்டாலும் எந்த அடையாளங்களை நாம் முதன்மைப்படுத்த வேண்டும், எந்த விதத்தில் நம்முடைய அடையாளங்களை இந்த சமூகத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்கிற தெளிவு நமக்கு பெற வேண்டும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.